வணக்கம். சிம்மம் ராசி வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் ஒரே நிமிடத்தில் நடந்திருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் இதை கூறுகிறேன் என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அது என்னவென்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுடைய கண்ணியம் குலைந்த அந்த ஒரு நிமிடம். நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு தவறாகவே போய் கொண்டிருந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கண்ணியமானது குலைந்த ஒரு அனுபவம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கலாம். அது ஒரு வார்த்தையாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு செயலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் ஒரு மூமெண்ட், ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதிக அளவுக்கு நீங்க பிரேக் டவுன் ஆகி நின்று கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதனால உங்களுடைய கண்ணியம் என்ன என்பதை நீங்க மறந்திருப்பீங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட மனிதர்கள், எந்த விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என அனைத்தையுமே நீங்க மறந்திருப்பீங்க. அனைவரின் வாழ்க்கையிலும் எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனா இறுதி வரைக்கும் எல்லாருமே அப்படியே இருப்பார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாற்றிருக்கும். முக்கியமா உங்களுடைய கண்ணியத்தையவே அது மாற்றுகின்ற அளவுக்கு நிச்சயமாக மாறியிருக்கும். அது மாறியதா இல்லையா என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு வார்த்தையா, இல்லை என்றால் ஒரு செயலா, ஒரு நிமிடத்தில் எல்லாமே நடந்துவிட்டது என்னை அறியாமல் என்று நீங்களே உணர்ந்த சில தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் உங்களுடைய இருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எதுவும் நடக்காதது போலத்தாங்க நீங்கள் காட்டிக்கொள்வீங்க. அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. அந்த ஒரு வழியை நீங்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்துக் கொள்வீர்கள். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு நிச்சயமா சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில யாராலையும் இதனை குலைக்க முடியாது. அதுவும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய மானத்தையும் நம்மளால யாராலையும் குலைக்க முடியாது, நீங்கள் அதனை அனுமதிக்காத வரைக்கும். ஆனால் அதனை நீங்கள் அனுமதித்து விட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து போகிறார்கள், இதற்காக வருகிறார்கள், அவர்கள் என்னெல்லாம் நம்மளை சொல்லி காட்டுகிறார்கள் என்று எதுவுமே தெரியாமல் போய்விடுங்க. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு தடவை நடந்ததாகவே இருக்கட்டும், மறு தடவை நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் வந்த அவமானங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் சில உறவுகளையோ சில மனிதர்களையோ ஏன் உண்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்க சேஃப் என்று நினைத்த ஒரு இடத்தில் ஒரு நாள் உங்களுக்கு அவமானமானது ஏற்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று உங்களுக்குள்ள பல அவமானங்கள் நிச்சயமாக ஓடவும் ஆரம்பித்திருக்குங்க. அது உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் வழியையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஏன் தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில நபர்கள், புதிதாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. யாரு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சர்க்குள்ல இருந்து வந்ததாக இருக்கும். அந்த விதமான சாக்கான சில விஷயங்கள் உங்களை அமைதியான ஒரு மனிதராக மாற்றி கொடுக்கும். யாருன்னே தெரியாதவர்களை நீங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததும் தேவையில்லாத பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகளை பண்ணியிருப்பாங்க. அதனை பார்த்து நீங்களே ரொம்ப ஸ்டாக்காகி போயிடுவீங்க. இருந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணுவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல முறைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லா இடமும் நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு இடங்களாக இருக்காது. எல்லாருமும் நமக்கு ஏற்ற ஒரு மனிதர்களாக இருக்கவோ மாட்டார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அதனால எல்லாரையுமே நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. யாரை நம்ப வேண்டுமோ, யாரை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த ஒரு இடத்தில் வைத்தால் மட்டுமே நமக்கு நன்மையானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை உடைந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்புவீங்க. முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு உண்மைதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை உடைந்து போக வைத்திருக்கும். அது உங்களுடைய எமோஷனலா உங்களை வீக்காகவும் வைத்திருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல அது உங்களை ரியாலிட்டிக்கு இந்த ஒரு நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எது உண்மை, எது உண்மையான விஷயங்கள் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில சில நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மதிப்பை அறியாத உலகம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்கள் யார் என்று எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்தவராக நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய உலகம் அதனை இந்த ஒரு நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாமலே போயிருக்குங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரி வாழ வேண்டும், எந்த மாதிரி வாழ்ந்தால் நன்மைகளானது நடக்கும் என்று எல்லா விதமான பாடங்களையும் உங்களுக்கு உணர வைத்திருக்கும். நான் எவ்வளவோ அந்த ஒரு மனிதர்களை
மதிக்க ஆரம்பித்தவன், மதிப்பு கொடுக்கவும் தெரிந்தவன். ஏன் என்னை யாருமே பார்க்கவில்லை என்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு உலகம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உடனே எல்லா விதமான பலன்களையும் கொடுத்து விடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பப்படணுமோ, எந்த அளவுக்கு எல்லாரையும் வெறுக்கணுமோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை மாற்றிய பிறகுதான் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அந்த ஒரு நேரம் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதனால வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று எல்லாத்தையும் உங்களுக்கு உணர வைத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, ஏன் இப்படி நடந்தது, அது எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பெயரானது இனிமேல் உயரத் தொடங்கும். உங்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒன்று, உங்களுடைய மரியாதை உயரணும். உங்களுடைய பெயரானது எல்லா இடங்களிலும் நிலைத்து இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, நீங்கள் வெளியவும் அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எப்போதுமே இருக்கும். ஒரு நாள் உங்களுடைய பெயரானது பேசப்படும். அது ஒரு பெரிய கிரௌடில் நிச்சயமாக இருக்கும். கூட்டம், அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும். நீங்க வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், படித்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அங்க கூட்டம், அவ்வளவு கூட்டமானது இருக்கும். அல்லது ஒரு சிறிய ஒரு சர்க்கிள் கூட நிச்சயமாக இருக்கலாம். இருந்தாலும் அங்க உங்களை தவிர்த்து ஒரு 10 to 20 நபர்களுக்கு மேல அந்த ஒரு இடத்தில் இருக்கத்தாங்க செய்வாங்க. அந்த ஒரு இடத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனையானது கிடைப்பது போல உங்களுக்கு நிச்சயமாக மாறி இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதற்கு முன்பு உங்களை கவனிக்காமல் இருந்த நபர்கள் அனைவருமே இப்போது உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க ஆரம்பித்து நீங்க உங்களுடைய தொழிலிலோ, நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலோ நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்க நடந்து கொண்டிருந்தீங்க, மற்ற நபர்கள் வேலை முடிந்ததும் எதுவுமே செய்யாமல் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நீங்க மட்டும்தான் புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் இறங்கி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு உங்களை பத்தி எல்லாத்தையுமே ஒன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி இந்த ஒரு பேரும் புகழையும் உங்களிடம் சேர்க்க வேண்டும் என்று உங்களை அனைவருக்கு முன்னாடியும் கூப்பிட்டு இந்த ஒரு இடத்திற்கு வர வைத்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பரிசானது கிடைக்கும். உங்களுடைய நிலைத்தன்மையை பார்த்து நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுடைய உழைப்பு மிகவும் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று எல்லாத்தையும் உங்களிடம் அனைவரின் முன்பும் கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து இதில் மாதிரி கூறுவாங்க. உங்களுக்கு போதுமான ஒரு அவார்டையும் உங்களுக்கு தேடி கொடுப்பார்கள். இதனை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு நினைத்தோம், ஆனா நடந்து விட்டது. என்னுடைய பேரும் இனி எல்லாருக்கும் தெரியவும் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு நீங்க சந்தோஷம் அடைவீங்க. எல்லார் போலவும் இல்லாம நீங்க உங்களுடைய வேலையில சரியாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை எப்பொழுதுமே பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறி இருக்கும். ரிஸ்கான விஷயங்கள் வெற்றியை கொடுத்திருக்கும். நீங்கள் ஒரு பாதையை எடுக்க நீங்கள் தயங்கியிருப்பீங்க. ஆனா அது ஒரு ஒரு தவறான பாதையில உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அதனை எடுக்க ஆரம்பித்து மறுபடியும் அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ரிஸ்கான பாதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பொறுமையான ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் எது தொடங்கினாலும் அது உங்களுக்கு உடனே நடக்கப் போவது என்பது கிடையாது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நீங்களும் பொறுமையாகவே அதனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதையில் போக ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு எல்லா விதமான திசைகளிலும் கால் வைத்து விட்டீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. எனவே நீங்க வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி பாருங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் உங்களுடைய லைஃப்பை உங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். இதற்கான காரணங்கள் நீங்க உங்களுடைய பயத்தை இந்த ஒரு நேரத்துல வெளியில் காட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் முன்பு வாய்ப்புகளை தேடி ஓடி இருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய நிலைமையானது மாறி இருக்கும். உங்களுடைய வேலை, உங்களுடைய பிரசன்ஸ், உங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறியிருக்கும். ஒரு நாள் நீங்கள் எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்திருக்கும். இது உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அதனால மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு உயரத்தை அடைய ஆரம்பிக்கும். இனிமே எல்லாமே சின்ன மாற்றங்களாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். அது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இல்லாமல்
ஆனால் அதனை நீண்ட கால ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை எப்பொழுதுமே பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறி இருக்கும். ரிஸ்கான விஷயங்கள் வெற்றியை வந்து கொடுத்திருக்கும். நீங்கள் ஒரு பாதையை எடுக்க நீங்கள் தயங்கியிருப்பீங்க. ஆனா அது ஒரு ஒரு தவறான பாதையில உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அதனை எடுக்க ஆரம்பித்து மறுபடியும் அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ரிஸ்கான பாதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பொறுமையான ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் எது தொடங்கினாலும் அது உங்களுக்கு உடனே நடக்கப் போவது என்பது கிடையாது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நீங்களும் பொறுமையாகவே அதனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதையில் போக ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு எல்லா விதமான திசைகளிலும் கால் வைத்து விட்டீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. எனவே நீங்க வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி பாருங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்.